கோப்பேன் தானே காலையில சரக்க போட்டு வந்துட்டாங்க. ஏய் யாரா நீ? எதுக்குற வண்டியில வந்து சொல்லுற? இவர் தாங்க இந்த படத்தோட ஹீரோ. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் சினிமால இப்படிதான் இன்ட்ரோ கொடுப்பாங்க. ஆனா நல்ல வேலை இந்த படத்துல அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அதுக்கு பதிலா பச்சை பச்சையா இன்ட்ரோ கொடுத்தாங்க. என்னடா இருப்பா இருப்பா, பச்சை 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 பச்சையா திட்ட ஆரம்பிச்சிட்டியா? இந்த பச்சை கிடையாது ராஜா, இது வேற பச்சை. தேசப்படி அந்த பச்சை எஃபெக்ட போட்டு விடு. வாவ், பச்சைக்குள் பச்சை. எப்படி இருக்குது பச்சை? அதுக்குள்ளே அவசரப்பட்டு பச்சை பச்சையா திட்ட ஆரம்பிச்சிட்டியா பச்சை? பின்ன மண்டி மேல வந்து கோராதா, அதுதான் திட்டினேன். ஓ, அதுக்கு கோவப்படுறீங்களா? அது நீங்க ஹீரோ சாட்டையே பேசிக்க. அப்புறம் பச்சை, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க. நானே பால் போடுறதுக்கு லேட் ஆயிட்டு சொல்லி போயிட்டு இருக்கேன். இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணு, குப்ரைப் பண்ணிட்டு போடாங்கட்டு. ஆமா, நீ யாரா? எதுக்குறா வண்டியில வந்து விழுந்த? அது வந்து எங்க அப்பா கூட பிரச்சனை. உங்க அப்பா கூட பிரச்சனைனா இதுக்கு முன்னாடி ஒரு லாரி போனுச்சுல, அதுல விழுக வேண்டியதானே? எதுக்கு வண்டியில வந்து விழுகுற? ஐயோ, அதுல விழுந்தா செத்து போயிருவேன். அப்புறம் படம் முடிஞ்சு வரும்ல, அவன் இதுல விழுந்தேன். அது சரி, நல்லா விவரமா தான் பேசுற. ஆமா, என்ன பிரச்சனை உனக்கு உங்க அப்பனுக்கு? வேற என்ன, எங்க அப்பா தான் எனக்கு பிரச்சனை. நான் கேட்டதே எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டாரு. ஓ, இப்படிதானா? அதை விட அதிகமா ஏதாவது வாங்கி கொடுத்துருவாரு. ஆனா கொப்பேன் தான் நானே. அப்புறம் என்னடா உனக்கு பிரச்சனை? அதான் நிறைய கிடைக்குது இல்ல, வாங்கி வச்சுக்கிற வேண்டியதானே? யோ, உனக்கு அதெல்லாம் புரியாதியா? அதெல்லாம் புரியணும்னா நான் துணி எடுக்கிற துணி கடைக்கு போயிட்டு இங்க ட்ரையல் ரூம் இருக்கும்ல, அந்த கண்ணாடி கிட்ட கேட்டாதான் புரியும். ஏண்டா இதுக்காண்டி நான் பால் பாக்கெட் போடுறதெல்லாம் விட்டுவிட்டு நீ துணி எடுக்கிற கடைக்கு போயிட்டு அந்த கடையில உள்ள கண்ணாடிட்ட போயிட்டு கேட்கணுமா? யாரா அவன்? நீயே சொல்லு. சரி சரி, நானே சொல்றேன். துணி கடைக்கு போய் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸா செலக்ட் பண்ணிட்டு அதை ட்ரையல் பார்த்துட்டு எடுக்கலாம்ட்டு போவேன். அந்த நேரம் பார்த்து எங்க அப்பா நல்லா காஸ்ட்லியா 1000 ரூபாய்க்கு 5 டிஷர்ட் எடுக்க பார்ப்போம். ஐயோ, அவ்வளோ காஸ்ட்லியாலாம் இங்க துணி இல்லை சார். அடக்கு எந்த யாடு, என் பையன் சிங்க பார் இருப்பா, அவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு ட்ரெஸ் கூட இங்க இல்லையப்பா. ஆல்ரெடி உங்க பையன் ஒரு காஸ்டியூமை செலக்ட் பண்ணிட்டாரு சார். இங்க பாருங்க. என்னடா அது? நீ சிங்க பார் போட்டு பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்க, நீ என்னடா கங்கோ மாதிரி வந்து நிக்கிறா? சார், இதுக்கு என்ன சார் குறை? நல்லா மாடனா கஞ்சா குடிக்க மாதிரி இருக்காரு. ஓ, இருக்கட்டும் இருக்கட்டும். அப்புறம் நான் ஒரு காஸ்ட்லியா ஒரு ஷர்ட்டோட எடுத்தல, எது அந்த 250 ரூபாய்க்கு ஊதா கலர்ல வரி வரியா கோடு போட்டுருக்கீங்க அதானே? அதான். இப்போ அந்த காஸ்டியூம் போட்டா எப்படி இருப்பா? அது வந்து அதை போட்டா அப்படியே பூமர் மாதிரி. ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. பூமர் மாதிரி. புப்ரா மாதிரி, ஜஸ்பிரிட் புப்ரா மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. போ போ போட்டோ அப்போ. இல்ல சார், நான் அப்படி சொல்ல. போது பொத்து, எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் கூட எடுக்க விட மாட்டாரியா. அப்புறம் சந்தோஷ்க்கு ஜட்டி எடுக்கணும், நல்லா பூ போட்ட சட்டியா காட்டுங்க பாப்போம். ஏன்னா பூ போட்ட ஜட்டியா? ஏச்சலாம் இல்லையா? சரி பரவாயில்ல, அப்ப கோடு போட்ட பட்டாப்பட்டி இருந்தா கொடுங்க, நல்லா காத்தோட்டமா இருக்கும். என்னது பட்டாப்பட்டியா? ஐயா, விட்டா கோமணம் கட்ட விட்டுறேன் அவ்வளோ இருக்கே. ரொம்ப பாவமியா நீ. சரி, இதுக்கு அந்த ஜட்டியை பெற்று இருங்க, எடுத்து தொலைக்கிறேன். ஆமா, சைஸ் என்ன? 90 தானே? அதெல்லாம் பத்தாது. என் சந்தோஷ்க்கு எதுவுமே சின்னமா இருக்கக்கூடாது, எல்லாமே பெருசா தான் கிடைக்கணும். ஒரு 100-150 காமிங்க. என்னது 150? யோ, என்ன சொல்ற? ஆச்சரியமா இருக்குல்ல? பேண்ட் இடுப்புல நிக்கலாட்டி பரவாயில்ல, பெல்ட் போட்டுக்கறலாம். ஆனா சட்டியே இடுப்புல நிக்கலாட்டி நான் என்னையா பண்ணுவேன்? ஐயா, என்னையா இப்படி கொடுமையா இருக்கு? இப்ப புரியுதா? கேட்டதை விட அதிகமா கிடைச்சா எப்படி இருக்கும்னு. இப்படிதான் 10 நாள் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்ன பண்றது, கேட்கறதுக்கே கஷ்டமா தான் இருக்கு. சரி, நீ மேல சொல்லு. ஆமா, நீ பால் பாக்கெட் போட போல. அது அப்புறம் போய்க்கிறேன், நீ உன் கதையை கண்டினியூ பண்ணு. ஓகே ரைட்டு. இப்போ எங்க குடும்பத்தை பத்தி பாப்போமா? இவங்க தான் எங்க அம்மா, சூப்பரா பாட்டு பாடுவாங்க. அப்படியா? இங்க ஒரு பாட்டு பாட சொல்லு. இந்தா சொல்றேன், அம்மா ஒரு பாட்டு பாடு. ஐயோ, இந்தாயா, யோ நீ பாட சொல்லியா? என்ன இளவியாது பாட்டு பாடுறங்கிற பேர ஆளை கொண்டு விடுவியோல இருக்கு. இதுக்கே எப்படியா? இந்த சங்கீதத்துல தான் நான் காலைல கண்ணைய முழிக்கிறேன். எது இந்த சங்கீதம் தான் சங்கீதமா? போயாங்கிட்டு. சரி, அதை விட. அப்புறம் எங்க அப்பா வந்து எனக்கு பொண்ணு பாக்குறதுக்காண்டி ஒரு இடத்துக்கு கூட்டு போனாரு.
ஆமா, மாப்பிள்ளை மட்டும் வந்திருக்காப்ல, மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் வரலையோ? அது அவங்கெல்லாம் வரதா தான் இருந்தாங்க. ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல. என்ன சந்தோஷ், என்ன ஆச்சு? அது வந்துங்கப்பா, அவங்க எல்லாம் வந்திருந்தா இங்க கொடுக்குற மிச்சரு காராப்புண்ணி எல்லாம் அவங்களே ஓட்டி தீர்த்துருப்பாங்க. நமக்கு எதுவும் மிச்சப்படாது. அதுக்காக தான் வர வேணான்னு சொல்லிட்டேன். திண்டி போட்டா ஏன்டா எல்லாம் மிச்சரை கண்ணிலேயே பார்த்தது இல்லையா? அட விடுங்க சம்பந்தி, இதுக்கு போய் மாப்பிள்ளைய திட்டிக்கிட்டு. எவ்வளவு ஸ்மார்ட்டா முடிவு எடுத்திருக்காப்ல. இந்த சாமர்த்தியத்துக்காகவே என் பொண்ணு அவருக்கு கொடுக்கலாம். சரி மாப்பிள்ள, பொண்ணு கூட எதுவும் தனியா பேசுறீங்களா? நோ 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 நோ, அவனுக்கு அதெல்லாம் பிடிக்காது. நான் அவனை அப்படி வளர்க்கலாம். இல்ல அங்கிள், நான் பேசுறேன். அட பரதேசி தாய. ஏதோ அப்படி வளர்க்கல நீயே. அது நான் ஆபீஸ் போற டயத்துல இவ வளர்த்திருக்கான், அதான் இப்படி வளர்ந்து நிக்கிறான். எறும்ப பாடு வீட்டுக்கு வரட்டடைக்கு பெழுத்து போடுறான். ஆனா அதை விடுங்க சம்பந்தி, இந்த காலத்து பசங்க அப்படிதான். அவர் போய் பேசட்டும், நீங்க வாங்க, நம்ம கொஞ்ச நேரம் பூமர் போடுவோம். போடலாமே. அப்புறம் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டியே? அது புதுசா ஒரு கட்சி வந்திருக்க, அதுக்கு போட்டு வைப்போ. எப்படி வரமாட்டாங்க, இருந்தாலும் போட்டு வைப்போன்னு போட்டேன். ஆனா பார்த்தா வந்துட்டாங்க. நானும் அப்படிதான் சம்பந்தி. அவர் மயன் சிஎம் ஆயிடுவாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பயந்துகிட்டு இவருக்கு போட்டேன். இப்ப இந்த வாக்குறுதியெல்லாம் நினைச்சாதான் வயிற்று கலக்குது. பாப்போம், இப்பதானே வந்திருக்காங்க, போக போக தெரியும். நல்லது பண்ணா சந்தோஷம் தானே. அப்படி பண்ணலாட்டி கூட எனக்கு சந்தோஷம் தான். அதே எப்படி சம்பந்தி? அதான் ஏற்கனவே என் வீட்டுல ஒரு சந்தோஷம் இருக்கு, அப்புறம் என்ன? இல்ல, எனக்கு ஒன்னும் புரியல. புரியுது புரியுது, உங்க மயம் பேர சொல்றியே அதானே? தக்காளி நல்லா பூமர் போடுறிய சம்பந்தி. நீங்க சம்பந்தியா கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, வந்ததுல இருந்து நம்ம மட்டும் பேசிக்கிட்டு இருக்கோம், சம்பந்தி அம்மா எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. அது இந்த சீன்ல இதுக்கு டயலாக் கிடையாது சம்பந்தி. அட டயலாக் இல்லைன்னா என்ன சம்பந்தி? அதான் சம்பந்தி அம்மா நல்லா பாடுவாங்களாம்ல, ஒரு பாட்டு ஒண்ணு பாட சொல்லுங்க, கேட்போம். இல்ல அது வேண்டாமே. அட ஏன் சம்பந்தி? அது ஒண்ணு இல்ல, உங்களுக்கு பிபி சுகர் அது மாதிரி ஏதாவது இருக்கா? அட என்ன சம்பந்தி இப்படி கேட்டுப்பிட்டீங்க? பிபி சுகரு உப்பு புளி மிளகாய் எல்லாம் இருக்கு. ஆமா, ஏன் கேக்குறீங்க? அதான் அதான் நார்மலா இருக்கவங்களுக்கே இவ பாடுறத கேட்டா நெஞ்சு வலி வரும். நீங்க இவ்வளவே வச்சுக்கிட்டு இவ பாடுறத கேட்டீங்கன்னு வைக்க, இது கல்யாண வீடா இருக்காது, கருமாதி வீடா மாறிடுற சம்பந்தி. அதனால வேற ஏதாவது பூப்பர் போடுங்க ப்ளீஸ். ஓ அப்படியா? சரி, நீங்க ஏதாவது ஒரு மொக்க ஜோக்கு ஒன்று போடுங்க, நான் சிரிக்கிறேன். என் பேரு சந்தோஷ். தெரியுங்க, எங்க அப்பா சொல்லிருக்காருங்க. உங்க பேரு சந்தோஷ் சுப்பிரமணியம்னு எங்க அப்பா சொல்லிருக்காருங்க. அது ஆக்சுவலா என் பேரு சந்தோஷ் மட்டும்தான். சுப்பிரமணியங்கிறது எங்க அப்பா. அதுவும் தெரியுங்க, உங்க அப்பா பேரு சுங்குடி சுப்பிரமணியம். அதனாலதான் நீங்க சந்தோஷ் சுப்பிரமணியம்னு பேரு வச்சிருக்கீங்கன்னு எங்க அப்பா சொன்னாருங்க. ஆட எத்தனங்க? சரி, அப்புறம் என்னைய பத்தி சொல்லணும் அப்படின்னா அதுவும் எங்க அப்பா சொல்லிருக்காருங்க, நீங்க வேலை வெட்டிக்கே போகாத வெட்டி முண்டம்னு. என்னடா அது, எல்லாத்தையும் சொல்லிருப்பாங்களா இருக்கு. சரி, அப்புறம் என்னோட குவாலிபிகேஷன். என்னது கோழி பிக்கிறீங்களா? ஐயோ, அத பத்தி எங்க அப்பா சொல்லவே இல்லங்க. என்ன கோழி பிக்கிறீங்க? பிராய்லரா இல்ல நாட்டுக்கோழியா? ஐயா, கோழி எல்லாம் ஒன்றும் பிக்கலாங்க. இது என்னோட குவாலிபிகேஷன். அதான் படிப்பு பிஏ படிச்சிருக்கேன். ஓ, குவாலிஃபிகேஷனாங்க. அத பத்தியும் எங்க அப்பா சொல்லிருக்காருங்க, நீங்க பிஇ முடிச்சிருக்கீங்கன்னு. ஓ, இதையும் சொல்லிட்டாரா? 27 அரியர் வச்சு கொரோனா டயத்துல தான் பாஸ் பண்ணீங்கன்னு எங்க அப்பா சொல்லிருக்காருங்க. இதையும் சொல்லிட்டாரா? அட கொப்பேன் நானே. அப்ப நான் காலையில சாப்பிட்டது அதுவும் தெரியுங்க. காலையிலேயே டிஃபனுக்கு 7:45 இட்லி, 2 பூரி, ஒரு ஊத்தாப்பம்னு எங்க அப்பா சொன்னாருங்க. ஓ, வேற என்ன சொன்னாரு உங்க அப்பா? இந்த கல்யாணம் மட்டும் நல்லா நடக்கலன்னா உங்களை போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லிருக்காருங்க. அப்புறம் கல்யாணத்துக்குள்ள எப்படியாவது உங்க உடம்புக்கு மேட்ச் ஆகுற மாதிரி என்னையும் உடம்ப ஏத்த சொல்லிருக்காருங்க எங்க அப்பா. அப்புறம் என்ன, ஏத்துங்க, நல்லா தின்னுட்டு ஏத்துங்க. என்ன சந்தோஷ், பொண்ணு பிடிச்சிருக்குதாடா? கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? இல்லப்பா, அது வந்து போயெல்லாம் கிடையாது, பிடிச்சிருக்கு அவ்வளவுதான். அட இருங்க சம்பந்தி, மாப்பிள்ள ஏதோ சொல்ல வராருல, நீங்க சொல்லுங்க மாப்பிள்ள. இல்லங்க, உங்க பொண்ணு ரொம்ப ஒல்லியா இருக்கு,
நான் கொஞ்சம் கொழுக்கு முழுக்குன்னு எதிர்பார்த்தேன். கருப்பா கருப்பா அத போட்டுக்கிறாடா குறை. நல்லா கொழுக்கு முழுக்குன்னு வேணுடா. அதால் பொட்டாட்டி தான் இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஐயோ சம்மந்தி, அப்புறம் நான் என்ன பண்றது? ஐயோ சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னாக்க இதுக்கு போய் பயந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்க பொட்டதான் கல்யாணம் பண்ணுவான். இல்லப்பா அது வந்து தப்பு 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 தப்பு. இங்க நான் சொல்றதா நடக்கும். அந்த பொண்ணுதான் என் வீட்டு மருமக. ஏயா அந்த பொண்ணு நல்ல பொண்ணானே இருக்கு, அதே அவனுக்கு பிடிக்கல. ஏன்னா அது பேசுறதே பிடிக்கல. எதுக்கு எடுத்தாலும் எங்க அப்பா சொன்னாருங்க எங்க அம்மா சொன்னாருங்கன்னு இருக்கு. அப்புறம் எப்படி பிடிக்கும்? அதானே, உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல பிள்ளைகள்லாம் பிடிக்காது. ஏதாவது லூசி ஹீரோயினி மாதிரி ஏதாவது ஒன்று வரும், அதுதான் உங்களுக்கு பிடிக்கும். ஆடா எப்படிங்க கரெக்டா சொன்னீங்க? லூசு ஹீரோயினி வந்துச்சுங்க என் வாழ்க்கையில. சாரிங்க தெரியாம முட்டிட்டேன். சரி நிசப்பே 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 கல்லு பதனி 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 கறி மசாலா கறி மசாலா மசாலா. ஓய் கட்ட மொட்டை சட்டை, இங்க வா. என்னையவா? உன்னத்தான். என்ன நீ பாட்டு கிடிச்சிட்டு போயிட்டே இருக்க? ஹலோ என்னங்க? அதான் சாரி சொல்லிட்டேன்ல. சாரி சொன்னா சரியாயிருமா? பின்ன பூரி சொல்லணுமா? அதுக்கெல்லாம் என்கிட்ட காசு இல்லாமா? நீ வேணா வாங்கி கொடு, 2 பேரும் சேர்ந்து திம்பான். அட அது இல்லேப்பா, ஒரு தடவை முட்டிட்டு இன்னொரு தடவை முட்டாம விட்டா தலையில கொம்பு முளைக்கும். என்ன கொம்பு முளைக்குமா? ஆமா, தெரியாதா? சரி வா வந்து முட்டு. சரி நிசப்பே அட சரி நிசப்பே வாப்பா, சரி எனக்கு அங்க நிசப்பே சாமி சரி waiting. நிசப்பா கல்லு பதனி கல்லு பதனி கல்லு பதனி சாரி கல்லுப்பா கறி மசாலா கறி மசாலா மசாலா. சரி நிசப்பே சரி நிசப்பே சரி நிசப்பே சாரி நிசப்பா கல்லு பதனி கல்லு சரி பதனி சரி, ரொம்ப கல்லு பதனி முட்டாத. சாரி மண்டையில கல்லுப்பா. பேன் இருக்கு, அப்புறம் கறி டிரான்ஸ்பர் மசாலா, ஆயிரும். கறி மசாலா மசாலா. டேய் சந்தோஷ் வாடா. ஏப்பா கட்டம் போட்ட சட்டை, இங்க வாப்பா. எவன்டா அது? ஓ நீயா? இந்த ஒரு டைலாக்காகவே உன்னை அமைச்சராக்கிடலாம் மச்சான். அந்த முட்டைக்கு அப்புறம் என் மனசுல ஒரு இது, முட்டை முட்டை என்ன மொட்டு அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி ஒரு பாட்டு வேற ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே அந்த பிள்ளை மேலே இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால திரும்ப அந்த பிள்ளைய பார்க்கறதுக்கு போனேன். ஹாய், என்ன ஞாபகம் இருக்கா? காலைல கோயிலில் பார்த்தோமே, முட்டை முட்டை என்ன முட்டை. ஓ நீயா? எதுக்கு இங்க வந்த? ஒன்றும் இல்லை, சும்மா 4 கப் காஃபி, முடிஞ்சா ஒரு பிளேட் பூரி. சி கிரிஞ்சாண்டி. ஐய என்னப்பா அப்படியா சொன்னுச்சு? அட ஆமாங்கிறேன். கிரிஞ்சாண்டின்னு சொன்னது மட்டும் பார்த்தாம ஒரு கெட்ட வார்த்தையில வர திட்டுதுங்க. வந்த கோவத்துக்கு நான் அந்த பிள்ளை காலேஜுக்கே போயிட்டேன். இந்தாப்புல என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் மனசுல? அங்கே என்ன சொன்னேன்? கிரிஞ்சாண்டி டேஸா? என்ன பார்த்தா எனக்கு கிரிஞ்சாண்டி டேஸ் மாதிரியா தெரியுது? ஹலோ, நானும் இந்த காலேஜ் தான். உனக்கு 10 பேட்சுக்கு முன்னாடி உள்ளவன். வேணும்னா விசாரிச்சு பாரு. பேரு சந்தோஷ் சுங்குடி சுப்பிரமணியம். ஓ அந்த சந்தோஷ் சுங்குடி சுப்பிரமணியம், அது நீங்க தானா? யா தட்ஸ் மீ. எனக்கு தெரியுமா உனக்கு? இந்த காலேஜ்லயே அதிகமா அரியர்ஸ் வச்சு கொரோனா டைம்ல ஆல் பாஸ் ஆன அந்த சுங்குடி சுப்பிரமணியம்? அது வந்து அது நான் இல்லை, வேற யாரும். சரி நான் கிளம்புறேன். அவ்வளோதானா? அவ்வளோதானே, அப்புறம் வேற என்ன? அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டிங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு போக முடியும். அவ்வளோதான். இல்ல சும்மா 4 கப் காஃபி, முடிஞ்சா ஒரு பிளேட் பூரி. சரி நிசப்பே சரி நிசப்பே சரி நிசப்பே சாரி நிசப்பா கல்லு பதனி கல்லு பதனி கல்லு பதனி சாரி கல்லுப்பா கறி மசாலா கறி மசாலா மசாலா. அன்னையிலேருந்து எனக்கு அந்த பிள்ளை மேலே ஒரு இது வந்துருச்சு. அப்புறம் ஒரு நாள் லவ்வை கன்ஃபார்ம் பண்ணுற நேரம் பார்த்து எங்கள் அப்பா பார்த்து தொலைஞ்சிட்டாரு. அந்த வாக்கில் சரி அந்த பிள்ளைய கூட்டியாந்து நம்ம வீட்டில் வை, ஒரு வாரம் ட்ரையல் பார்ப்பான். எது ட்ரையல் பாக்குறீங்களா? என்னையா அதெல்லாம்? இல்லை பதறாதீங்க பதறாதீங்க, நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருதான்னு ட்ரையல் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கூட்டு வர சொன்னார். ஓ, இதுவே உங்களோட பிள்ளைல இன்னொரு வீட்டுக்கு அனுப்புவீங்களா அப்படி ட்ரையல் பாக்குறதுக்கு? அது எப்படி அனுப்புவான்? அதெல்லாம் அனுப்ப மாட்டான். நல்ல குடும்பம்டா. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் அந்த பிள்ளைய அப்படியே கன்வின்ஸ் பண்ணி எங்கள் வீட்டில் கூட்டியாந்து வச்சுட்டேன். நம்மளால தான் லூசு ஹீரோயினியாச்சே, அங்கிட்டு ஓடுறது, காட்டுப்பாக்க மாதிரி முடிய குறிச்சு போட்டு தெரியுறது, இந்த மாதிரி சில பல லூசு ஹீரோயினி வேலை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. கூடவே இந்த குட்டி குழந்தைங்களுக்கு கதை சொல்கிறது, இது மாதிரி ஒரு நாள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு நிச்சயம் பண்ண மாப்பிள்ளை வந்துட்டார். மாமனார் வந்துட்டார். அதாவது எனக்கு நிச்சயம் பண்ண பொண்ணோட அப்பா வந்துட்டார். என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல சம்பந்தி, பத்திரிக்கை அடிச்சேன். அதான் பத்திரிக்கையை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் பூமர் போட்டு போலான்னு வந்தேன்.
சரி குட்டீஸ், இப்ப நான் ஒரு கடிஜோக் கேக்குறேன், பதில் சொல்லுங்க. ஆ, யார் அந்த புள்ள? ஆட்டோ ஏன் மஞ்சளா இருக்கு? ஆடா, மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, அதனால மஞ்சளா இருக்கு. ஐயோ அங்கிள், இது கடிஜோக், மொக்கை ஏதாவது ட்ரை பண்ணுங்க. மொக்கையாவா? சம்மந்தி, எப்படி சம்மந்தி? அது வந்து அந்த ஆட்டோவுக்கு மஞ்சள் காவலையா இருக்கும், அதனால மஞ்சளா இருக்கு. கரெக்ட் சம்மந்தி. ஏமா பொண்ணு, கரெக்டா? இல்லை. இல்லையா சம்மந்தி? இல்லையாம்ல? இல்லடா, அது ஒருவேளை சபையை போறதுக்கு எதுவும் மாலை போட்டிருக்குமோ. இது கரெக்டா இருக்கு சம்மந்தி. ஏமா கரெக்டா? இதுவும் இல்லை. என்ன இதுவும் இல்லையா? என்ன சம்மந்தி இதுவும் இல்லைங்குது? பதில் தெரியலனா பாஸ் கொடுத்துடலாம். என்ன பாஸ் கொடுக்கணுமா? என்ன சம்மந்தி, பதில் தெரியலாட்டி பெயில் தானே போடுவாங்க, இது என்ன பாஸ் கொடுக்க சொல்லுது? அட கொடுத்து தொலைக்க சம்பத்து. சரி பாஸ், நீயே சொல்லுமா, என்ன பதிலு? ஓகே, நானே சொல்றேன். ஆட்டோ ஏன் மஞ்சளா இருக்குன்னா, ஏன்னா அது பல்லு விளக்கலையா. சம்மந்தி கேட்டீங்களா? ஆட்டோ பல்லு விளக்கலையா? இருமல் வந்துச்சுப்பா, அதான் இருமுனை. சரி சம்மந்தி, நான் அப்படியே கிளம்புறேன். ஆமா, இந்த பொண்ணு யாரு? அது அது வந்து என்னோட ஃப்ரெண்டு ஹாசினி. ஹாசினியோ பூசணியோ நல்லாதான் இருக்கு. இல்லைங்க, ஹாசினி, அதான் அதோட முழு பேரு. ஓ, பேர்லயே ஹாஹான்னு வச்சிருக்கிறதுனால நம்ம எல்லாரையும் ஹாஹான்னு சிரிக்க வைக்கிறது உள்ள இருக்கு. சரி வர்றேன் சம்மந்தி. போயிட்டு வாங்க சந்தோஷ். சம்மந்தி, ஆட்டோ பல்லு விளக்கலையா, அதனாலதான் அது மஞ்சளா இருக்கு. உனக்கு யாரா இதெல்லாம் ஒரு காமெடி நடந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கியா? வர்றேன் சம்மந்தி. சரி போயிட்டு வாங்க. அப்புறம் சந்தோஷ், நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? சம்மந்தி ஒரு நிமிஷம். ஐயோ என்னடா திரும்ப வந்துட்டா? சொல்லுங்க சம்பந்தி, எதையும் மறந்து வச்சுட்டு போயிட்டீங்களா? ஆட்டோ பல்லு விளக்கலையா, அதனாலதான் அது மஞ்சளா இருக்கு. ஐயோ ஆட்டவா, வீட்டுக்கு போறத திரும்ப வந்து சிரிக்கிறாடே. இன்னும் இது அவ்வளவு பெரிய சோக்கெல்லாம் ஒண்ணு இல்லையா? வர சம்மந்தி. ஆஃப்டர் 2 minutes சம்மந்தி. ஐயோ திரும்ப வந்துட்டாடா. டேய், வீட்டை இழுத்து பூட்டுக்கடா. இப்படி கொஞ்சம் ஜாலியாகவும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு நைட்டு ஒரு கால் ஒன்று வந்துச்சு எங்க அப்பாவுக்கு. எந்த நேரத்துல யார் கால் பண்றது? ஹலோ, சுக்குடி சுப்ரமணி பேசுறேன். யார் பேசுறது? சம்மந்தி, நான் தான். அந்த ஆட்டோ பல்லு விளக்கலையா. ஐயோ, இவனுக்கு சம்மந்தி ஆனதுக்கு பேசாம சாடியா கரைச்சு குடிச்சிருக்கலாம். எப்படி போயிட்டு இருந்தேன் என் காதல் கதை ஒரு நாள் முடிவுக்கு வந்துச்சு. ஹாசினி எங்க வீட்டுல இருக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போயிருச்சு. அப்புறம் ஒரு நாள், எல்லா தப்பும் நீங்க தான் பண்ணீங்க. ஏன்னா நான் தப்பு பண்ணடா? ஆமா, எல்லா தப்பும் நீங்க தான் பண்ணீங்க. அதையும் நீ சொல்ற, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. தப்பு 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 தப்பு. இந்த நேரத்துல எவன்டா ஃபோன் பண்றது? ஹலோ, ஏயா என்னையா கத்திக்கிட்டே கிடக்குறிய? அக்க பக்கத்துல யாரும் குடியிருக்கிறது இல்லையா? அது நீங்க யார் பேசுறது? நான் தான் உன் பக்கத்து வீட்டுல இருந்து திருமலை பேசுறேன். திருமலையா? ஓ மிஸ்டர் எம்டா, நீங்களா? ஆமா ஆமா, நானே தான். ஆமா, நான் பக்கத்து வீட்டுல இருக்கேன்னு தெரிஞ்சு நீங்க என்ன பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? அத வந்து சாரி மிஸ்டர் எம்டன், நான் பேசுறது தப்புதான். இருந்தாலும் இந்த பையன் இருக்கானே, எல்லா தப்பும் ஏன் மேலதாங்கிற. அட கொப்பே தன்னாரு, எத்தனை தடவைடா தப்பு தப்புப்ப? ஐயோ, அவசரத்துல ஏதோ உளறிட்டடு. இது சரி விட்டு வராது, கேட்ட வேண்டியதே. சரி சொல்லு, தப்புக்கு தூய தமிழ் என்ன? ஐயோ எம்டன் ப்ளீஸ் அதை விட்டுருக்க, நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன். தப்புக்கு தூய தமிழ் என்ன? சரி சொல்லி தொலைக்கிறேன். எல்லாம் இந்த கம்நாட்டினால வந்தது, உனக்கு இருக்குடா. அப்புறம் தப்புக்கு தூய தமிழ் தவறு. தவறு? எது தவறு? ஹாய் கைஸ், இந்த எல்லா தப்பும் நீங்க தான் பண்ணீங்க அப்படிங்கிற சீன் வந்து அடுத்த பார்ட்ல தான் வரும். ஸோ கோச்சுக்காதீங்க, கொஞ்சோண்டு வெயிட் பண்ணுங்க, சீக்கிரமே வந்துடும். கண்டிப்பா சீக்கிரமே வந்துடும், வெயிட் பண்ணுங்க. கரெக்டா? டாடா.